நீ கத்துறத பத்திர என்னமா பயந்தே போயிட்டேன்டி. இத இரு வர. ஹலோ ஹலோ, என்ன இன்னுமா நீங்க புறப்படாம இருக்கீங்க? என்னது ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கலையா? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கடைசி பையன் கல்யாணம். நீங்க இங்க இல்லைன்னா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க ஒண்ணு வர வேண்டாம், அங்கேயே இருங்க. ஜப்பானா? ஜப்பான், பெரிய ஜப்பான். எங்கடி உன் புருஷன்? அதாண்டி என் பெரிய பையன். சின்ன பையன் விஜய் அவர் மணமேடைக்கு போயாச்சே. சரி சரி உள்ளப்பா. ஓம் ஓம் கிருதாத்யாய நமஹ, அத்மோ பிரம்மணாத்மதாய நமஹ, ஓம் கிரமே வேதவ்யாய நமஹ, சர்வ தேவோக்தாய நமஹ, மனாத்ரதோவிதோ நமஹ, ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஓம் விஷ்ணோ மாம் பவதி சர்வக்ஷணாய நமः எனக்கு மாலை அணிவித்த அனைத்து மன்றங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காதலர்கள் இணைய வேண்டும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்றுதான் நான் இந்த கழகத்தை ஆரம்பித்தேன். நான் ஆரம்பித்த பொழுது எத்தனையோ பேர் என்ன கிண்டலா பேசினாங்க, கேலியா பேசினாங்க. அன்னைக்கு கேலியா பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு என் கழகத்துல
உறுப்பினர்களா கழகத்துக்கு இது என் கழகத்துக்கு கிடைச்ச பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிறுத்துமையா, எதற்காக நிறுத்த சொல்லுகிறாய்? உமது மன்றத்தின் மீது எமக்கு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. யார் இங்கு தலைவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் இங்கே தேவையில்லை. மன்ற அடக்கத்துடன் கேட்டால் தக்க பதில் கிடைக்கும். உமது சந்தேகம் என்ன? காதல் மன்றத்தை நடத்த முதற்கண் உமக்கு தகுதி இருக்கிறதா என்று யாம் சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பாரும், நன்றாக சோதித்து பாரும். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? எங்கிட்ட மோதி பாக்குறியா? எனக்கு கேட்க மாத்திரம் தான் தெரியும். கேளும், கேட்டு பாரும். சொல்லக்கூடாது. பெண் அடி வாங்கியது, சொல்லக்கூடியது. பஸ்ஸில் இடி வாங்கியது, சேரக்கூடியது. இளவட்டங்கள், சேரக்கூடாதது. கிளவட்டங்கள். பார்க்க வேண்டியது. பெண்ணின் சிரிப்பு, பார்க்க கூடாதது. அவளுடைய செருப்பு. கலருக்கு, காலேஜ், சிகரெட்டுக்கு, டீனேஜ். ஆண்களுக்கு பிடித்தது சஃபாரி, பெண்களுக்கு பிடித்தது. கேர்ஃப்ரீ. காதலர்கள் சந்திப்பது, பூங்கா. சந்தித்த பின் திம்பது. மாங்கா. சொல்லுக்கு ஐ லவ் யூ. பில்லுக்கு, தாஜ் கோரமண்டல். சைட்டுக்கு, நீ வயிற்றுக்கு. நான். ஐயோ தலைவா, நீரே தலைவன். அப்போ நீ கொண்டன் இல்ல குண்டன். தலைவா, என்னை எப்படியாவது தங்களுடைய இயக்கத்தில் பின்னராக இணைத்துக் கொள்ளுங்கள். கொல்கிறேன், நீ என்ன கொல்லாத. என்னையும் உங்க கழகத்துல சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கலாம். நம்ம கழகத்தினுடைய மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இனிப்பு வழங்குங்க. வழங்கி மேடம் மேடம் எடுத்துக்கங்க மேடம். எது? இதத்தான். நீங்க எல்லாம் யாரு? இதை நான் எதுக்காக எடுத்துக்கணும்? எங்க காக்கா போக்கா இயக்கத்தினுடைய 2வது ஆண்டு விழாவை சிறப்பா கொண்டாடுறோம். காக்காவது குருவியாது? மிஸ்டர், உன்னை பார்த்தா யானை மாதிரி இருக்கு, அவனை பார்த்தா எலி மாதிரி இருக்கு. இன்சல்டிங் மேடம். முதல்ல சாக்லேட்டை பிரிச்சு பாருங்க, அப்புறம் எங்க சங்கதி புரியும். சாக்லேட்டா இது? ஐ லவ் யூ. இடியட். தேங்க்ஸ். ஸ்டூபிட். வெல்கம். நான்சென்ஸ். அம்மாவுக்கு என்ன அமெரிக்காவோ இல்ல ஜப்பான்? நான் நினைக்கிறேன் தாய்லாந்துன்னு. தாய்லாந்து இல்ல, தமிழ்நாட்டு பொண்ணுதான். தமிழ்லயும் திட்ட தெரியும். திட்டவா? போங்கடா பொறுக்கி பசங்களா. யார பார்த்து பொறுக்கி பசங்க என்ன? ஒன்னதான், சந்தேகமே இல்ல. இந்த பாருமா, மரியாதையா எங்க இயக்கத்துல இணைஞ்சிரு. இல்ல கீதா, வாடி நம்ம போலாம். இவங்களுக்கு வேற வேலை இல்ல. போக விட மாட்டோம். மிஸ்டர் கையெடு. கையெடுக்க முடியாது. மரியாதையா கை எடுக்க போறியா இல்லையா? மரியாதையா வழி விட முடியாது. தலைவா, தாய்க்குளம் காட்சியாக தடுமாறி விட்டோம். அரவணைக்கவா தலைவா? என்னங்கடாச்சு? அந்த பெண்மணி இந்த குண்டுமணி அடிச்சிட்டா. அடிச்சிட்டாளா? திருப்பி அடிக்க வேண்டியதானடா? அடிச்சிருப்பேன். அடிச்சிருந்தா முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட்டுருப்பானுங்க. ஏன்னா அவ இந்த ஊர் இன்ஸ்பெக்டரோட பொண்ணு. இன்ஸ்பெக்டர் பொண்ணா? ஹலோ. ஒரு ஜாலியரும். டேய், ஏன்டா கவலைப்படுற? ஃபிகரை பார்த்தாச்சு. கூடிய சீக்கிரத்துல இந்த ஃபிகரை நம்ம கழகத்துல மெம்பர் ஆக்கிட்டா போச்சு. என்னங்கற? தலைவர் வாழ்க! காக்கா போக்காவின் தலைவர் வாழ்க! காக்கா! அண்ணே காளிமுத்தண்ணே, வந்து சூடா ஒரு டீ சாப்பிடுங்க அண்ணே. அண்ணே மாரிமுத்தண்ணே, சூடா ஒரு டீ சாப்பிடுங்க அண்ணே. என்ன 3 பேர் சந்தைக்கு போயிட்டு வரீங்களா? மொத்தமா வந்து 3 டீ சாப்பிட்டு போங்க. எங்கயா வரீங்க? வாங்கயா. ஐயோ, வண்டி நிறுத்தியா? வண்டி இங்கெல்லாம் நிக்காதியா, ஸ்டாப்பிங்ல தான் நிக்கு. யோ, போன பஸ் ஸ்டாப்ல இறங்க வேண்டியதியா? நிறுத்தியா? ரைட் ரைட்.
காஞ்சா போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? எடுறா. வண்டியில ஏத்த. வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் சார், இவங்கெல்லாம் பஸ்ல பிக் பாயிண்ட் எடுத்துங்க சார். சமயத்துல இவர் வரலைன்னா அவ்வளவுதான் சார். யோ பச்சடியா, யோ கத்தாத இறைய வர்ற சார். வர்றேன் சார். யூ ஆர் மிஸ்டர் விஜய் சார். வெரி குட். தப்பு பண்றவங்கள போலீஸா தண்டிக்கணும் இல்லாம பப்ளிக் தண்டிக்கலான்ற உங்களோட துணிச்சலை நான் பாராட்டுறேன். பை த பை, என்னோட வீடு இங்கதான் இருக்கு. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ. ஓகே. ஏய், சமயத்துல வந்து நம்மளெல்லாம் காப்பாத்தினார் பாத்தியா? ஏய், இதே நம்ம கிழவிங்களா இருந்தோம்னு வச்சுக்க, இப்படி எல்லாம் சண்டை போடவும் மாட்டாங்க, அநியாயத்தை தட்டி கேட்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் வேஷண்டி. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஒன்னும் இல்ல கவுண்டரே, பஸ்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயோஜனமே இல்ல. ஒரு பொண்ணை என்ன அவமானப்படுத்திட்டான். யார் அந்த பொண்ணு? யாரோ புது இன்ஸ்பெக்டர் பொண்ணா இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டான். எசுக்கு பஸ் இடத்துல கை வச்சுட்டு போல் இருக்கே. சரி, காயப்பட்ட அந்த கால மனசு அந்த கண்ணிய மடக்கணும் தோடி இருக்கணுமே. கரெக்ட் கவுண்டர. எப்படி இந்த கதையாசிரியருடைய மூளை 7 வருஷத்துக்கு முன்னால நான் இதே மாதிரி ஒரு கதை எழுதினேன். அந்த கதைக்கு 2 பேர் வச்சிருந்தேன். ஒன்னு வாழைத்தோப்புக்குள் வளவடா, இன்னொன்னு கொய்யா தோப்புக்குள் கொலகொடா. அந்த கதையில ஹீரோயினை மடக்கிறதுக்காக ஹீரோ ஐடியா பண்ணுவான் பாரு. என்ன பண்றது? அப்படி கேளு. எப்பவுமே சாமியார பாக்குறதுக்கு முன்னால அவங்க மாமியார பாக்கணும். இது சாமிய பாக்குறதுக்கு முன்னால பூசாரிய பாக்கணும், கலெக்டரை பாக்குறதுக்கு முன்னால பியூனை பாக்கணும், பொண்ணை பாக்குறதுக்கு முன்னால இந்த கவுண்டரை பாக்கணும். கவுண்டர் கிடைக்கலன்னா கவுண்டர் கடை போர்டையாவது பாக்கணும். காரியம் சக்சஸ் ஆகும். ஐடியாவை நான் கேட்கிறேன், காதை காட்டு. உன்னை போற்றி எழுத புலவன் இங்கு அருகில் இல்லை, பரவாயில்லை. உன்னை வாழ்த்தி எழுத கவிஞன் இங்கு அருகில் இல்லை, பரவாயில்லை. உந்தன் காவலுக்கு யாரும் இல்லை, பரவாயில்லை. உள்ளம் சேர்வதற்கு வேதமில்லை, பரவாயில்லை. உன்னை போற்றி எழுத புலவன் இங்கு அருகில் இல்லை, பரவாயில்லை. உன்னை வாழ்த்தி எழுத கவிஞன் இங்கு அருகில் இல்லை, பரவாயில்லை. புல்லாங்குழல் என் காதலி என் கண்மணி என் மௌனகீதம், பொன்னேகமே உன்மோகமே வேர் வாடுது நீர் தேடுது வா இந்த நேரம், உடல் கொதிக்கும் பரவாயில்லை. உயிர் துடிக்கும் பரவாயில்லை. தங்கமங்கனி தாங்கும் பூங்கொடி தோளில் ஆடாத, உன்னை போற்று எழுத புலவன் இங்கு அருகில் இல்லை, பரவாயில்லை. உன்னை வாழ்த்து எழுத கவிஞன் இங்கு அருகில் இல்லை, பரவாயில்லை. வரம் கேட்டேன்.
மோத விழலாம் பரவாயில்லை குடிபடலாம் பரவாயில்லை காணல் நீரிலே மீன் பிடிக்கத்தான் உன்னாலாகாதே. உன்னை மாலை சூடும் மயக்கம் இந்த மனதில் இல்லை. பரவாயில்லை உந்தன் காதல் கனவு எதுவும் இந்த கண்ணில் இல்லை. நோ ப்ராப்ளம் உன் மேலாமை வைக்க பாவையில்லை. பரவாயில்லை பரவாயில்லை உன் போலால் எனக்கு தேவையில்லை. பரவாயில்லை லல்லல்லா, லல்லல்லா, லல்லல்லா. பரப்பரப்பரப்பா தரரீர தரரர தரரரரரர பப்பரப்பப்பரப்பப்பா. ஏண்டி இந்த கருப்பாண்டி பையில பிலிப்ஸ் ரேடியோ வாங்கிட்டு சொல்லி 4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். பணத்தை எடுத்துட்டு அப்படியே ஓடி போயிட்டானோ? சேச்சே எங்கன்னா அப்படி எல்லாம் பணத்தை எடுத்துட்டு ஓட மாட்டாரு. பின்ன நடந்தே போயிருவாரோ? நீங்க ஒண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க பிலிப்ஸ் ரேடியோட வருவாங்க. என் மனசு தங்கம். ஓஹோ, நீங்க அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கீங்களா? வாத்தியாரு இந்தாங்க நீங்க கேட்ட பிலிப்ஸ் ரேடியோ. அது சரி, என்ன மசுரெல்லாம் ஒரு மாதிரியா வெட்டிட்டு வந்திருக்க? இது ரஜினி ஸ்டைல். அதெல்லாம் தெரிஞ்சா செய்யணும், இல்லன்னா மூஞ்சிய கீறி ரத்தம் வந்துடும். உண்மையிலேயே இது பிலிப்ஸ் ரேடியோ தானா? என்னங்க எப்படி சொல்லிவிட்டீங்க? நீங்க கேட்டதுக்காக 4-5 கடை விசாரிச்சு பிலிப்ஸ் கம்பெனில போய் வாங்கிட்டு வந்தேன். ஆல் இந்தியா ரேடியோ, சென்னை வானொலி நிலையம், விவித் பாரதி. டேய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பிலிப்ஸ் ரேடியோன்னு சொன்னீங்க. இப்ப இந்த ரேடியோல என்ன சொல்லுச்சு? ஆல் இந்தியா ரேடியோன்னு சொல்லிச்சு. அப்புறம் ஏன்டா நீ ஆல் இந்தியா ரேடியோ வாங்கிட்டு வந்த? அட இது பிலிப்ஸ் ரேடியோ தாங்க. போய் பேசுற, போய் பேசுற, போய் பேசுற நீ. ஐயோ நிறுத்துங்க. அவன் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான்னு கேளு. என்ன எங்க வீட்டுக்கார பிலிப்ஸ் ரேடியோ தான் வாங்கிட்டு வர சொன்னாரு. நீங்க ஏன் ஆல் இந்தியா ரேடியோ வாங்கிட்டு வந்தீங்க? ஐயோ இது குழப்பமான குடும்பமா இருக்கு. விடாதே, விடாதே சொல்றேன். குட் மார்னிங் சார். இவன் தான் என் தம்பி விஜய். இனிமே நம்ம கம்பெனியோட எம்டி. இவங்க நம்ம கம்பெனியோட சீஃப் அக்கவுண்டன்ட். பேர் விஜயலட்சுமி. வணக்கம்மா. வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். ஒண்ணு இல்ல, என் தம்பி பெரிய ஆன்மீகவாதி. I love you. ஆமா, உங்க பேர் என்ன? ஜலஜா. இதுவரைக்கும் யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா நீங்க? இல்ல சார், ஏன்? நாங்க நல்ல பொண்ணுங்க சார். ஓஹோ, அப்போ நல்ல பொண்ணுங்கெல்லாம் லவ் பண்ண கூடாதா? சரி, உங்க வயசு என்ன? 20. சுத்தம். 20 வயசுல லவ் பண்ணாம 60 வயசுல லவ் பண்றீங்க? சரி, எப்படியும் லவ் பண்ணல, அட்லீஸ்ட் என் லவ்வர்ஸ் யூனியன்லாவது மெம்பர் ஆடுங்க வாங்க. பாத்தீங்களா என் தம்பிய ஒண்ணு விடாம நோட் பண்ணிட்டு இருக்கான். டியூட்டில எப்படி நடந்துக்கணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இனிமே நமக்கு ஆபீஸ் பத்தி கவலையே இல்ல. ஐயா ஃப்ரீ. முடியாதுன்னா முடியாதுரி. ஏய், நம்ம காலேஜ் நிதிக்காக ஒரு ப்ரோகிராம் பண்றதுக்காக தாண்டி உன்னை செக்ரட்டரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அத பெருமையை எடுத்துக்காம வசூல் பண்ண பயந்துக்கிட்டு முடியாதுன்னு சொன்னா எப்படி? இவ்வளவு பெரிய அமௌண்ட் நம்மளால எப்படி வசூல் பண்ண முடியும்? நம்மள மாதிரி அழகான பொண்ணுங்க நினைச்சா சாதிக்க முடியாது என்னடி இருக்கு? ஊர்ல எவ்வளவு ஃபேக்டரி மில் எல்லாம் இருக்கு. நமக்கு டொனேஷன் கொடுக்க ஒரு எல்ஜமாய் கூட கிடைக்காம போடுவா. நிச்சயமா கிடைப்பா. ஏய் கீதா, ஒத்துக்கடி ப்ளீஸ். சொன்ன கேளுடி. எங்களுக்காக ஒத்துக்கடி. ஓகே, உங்களுக்காக ஒத்துக்கிறேன். ஹலோ, என்னது? என்ன பார்க்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்களா? லேடிஸ் அண்ட் சார். சரி சார். சரி சரி, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அவங்க வந்து எப்ப என்ன பார்க்கணுங்கிறத நான் சொல்லி அனுப்புறேன். என்ன? இவன் அந்த சிவப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிற பொண்ணு மட்டும் உள்ள அனுப்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நாங்க மெடிக்கல் காலேஜ் ஃபண்டுக்காக ஒரு ப்ரோகிராம் நடத்துறோம். ஃபைன். அதுக்கு நீங்க உதவி செய்யணும். என்ன வேணும்? டொனேஷன் வேணும். டொனேஷன் கொடுக்கலாம், பட் உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணுமே. சொல்லுங்க சார், எங்களால முடிஞ்சா நிச்சயம் செய்யறோம். உங்களால இல்ல, உன்னால மட்டும்தான் முடியும். என்னாலயா? என்ன உதவி சார்? இந்த கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுக்கறியா? You idiot. ஏய், இது என்னுடைய இடம். இங்க கை நீட்டுற வேலையில வச்சுக்கிட்ட பண்ணிடுவேன். என்கிட்டயா வச்சுக்கிற? உன்னை என்ன செய்யறேன் பாரு. போட்டி. ஏம்மா கீதா, இப்படியா நடந்துக்கிறது? டொனேஷன் வசூல் பண்ண சொன்னா ஏதோ கொடுத்த கடனை வசூல் பண்ற மாதிரி நடந்திருக்கிறியே. அது வந்து சார், எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளவர் விஜய், இவர்கிட்ட போய் மேனேஜ் இல்லாம நடந்திருக்கிறியே. சார் நான் சொல்றது. I don't want any explanation.
இந்த மாதிரி நீ நடந்துக்குவேன் தெரிஞ்சிருந்தா உன் பொறுப்புல இந்த ப்ரோக்ராம் நடத்தவே நான் பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னமோ நடந்து போச்சு, அதுக்காக நீங்க இவ்வளவு திட்ட வேண்டாம். உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமை நான் நடத்தி வைக்கிறேன். திஸ் இஸ் மை blank செக். உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் நீங்க இதுல ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு நல்ல ஜென்டில்மேனை பார்த்து இந்த ப்ரோக்ராமுக்கு தலைமை தாங்க சொல்லுங்க. வரேன் சார். நோ நோ ப்ளீஸ் சிட். அந்த ஜென்டில்மேன் நீங்க தான் நான் முடிவு பண்ணிட்டேன். சோ அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க தான் தலைமை தாங்குறீங்க. ஓகே? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பாத்தியாடி இன்னும் பெருசா ப்ரோக்ராம் நடத்த போறேன்னு உதார் விட்டானே. இப்ப என்ன ஆச்சு? மியூசிக் பார்ட்டியை நான் வழியிலேயே மடக்கிட்டேன். இப்ப பாரு விஜயோட டங்குவாரு ஆற போகுது. ஆமா எங்க போய் வந்துட்டா? எங்க மியூசிக் பார்ட்டி இன்னும் வரல? வந்து அந்த கடிச்சிட்டு போன் பண்ண போயிருக்காம்பா. என்னடா போன் பண்ணியா? போன் பண்ணனே நம்ம ப்ரோக்ராமுக்கு தான் வந்தாங்களா? வழியில ஏதோ கசம்சம் நடந்துச்சா, திரும்பி போயிட்டாங்க. இனிமே வரவே மாட்டாங்க. இனிமே வரவே மாட்டாங்களா? அது அப்படியே போய் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொல்லு. என்ன விளையாட்டு? என்னைய பண்ண சொல்ற? இப்ப என்ன பண்ற சொல்லு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செம மாத்த போறாங்க. நம்ம எல்லாம் வேட்டி சட்டையை கிழிச்சிட்டு வெறும் ஜட்டியோட தான் வீட்டுக்கு போக போறோம். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லியா? ஐடியா? இனிமே இந்த ப்ரோக்ராம் எங்க நடக்க போகுது? அடி உதன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாம தப்பிச்சு போயிடலாம். வா. பந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்துடவு கணபதியே வந்துடவு கணபதியே தகதிமித்தம் தகதிமித்தம் தகதிமித்தம். என்னடா தோ வந்துருச்சுண்ணே. என்ன ஏப்பம் ஏன் அதிகமா தின்னுட்டேன். ஆப்பம் ஆப்பத்தை அப்புறமா பாப்போம். இப்ப எம்ஜிஆர் கதைய கேப்போம். ரத்தத்தின் ரத்தங்களே, உடன் பிறப்புகளே, புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எங்க பிறந்தாரு தெரியுங்களா? கிண்டியில. ஆட உங்க கரிச்செடி தலையா? கிண்டியில இல்லடா, கண்டியில. கிண்டியில பிறந்திருந்தா அவர் குதிரை வீரனா தான் ஆகியிருப்பாரு. கண்டியில பிறந்ததுனாலதான் மதுரை வீரனா ஆனாரு. அப்படியா அண்ணே? ஆமாண்டா தேங்காய் மண்டையா. அடே அன்னை சத்யா வயித்துல எம்ஜிஆர் இருக்கும் போதே அவருடைய தந்தை கோபால மேனனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னென்ன கேளு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கென பணத்தை சேர்க்காமல் அதை பிறகு வாரியே கொடுப்பான். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா பணங்கொட்ட மண்டையா சந்தேகம்? எம்ஜிஆர் கோயம்புத்தூர்ல தானே படிச்சாரு? இல்லடா, கும்பகோணத்துல படிச்சாரு, கோயமுத்தூர்ல நடிச்சாரு, அப்புறம் தாண்டா கோட்டைய புடிச்சாரு. அப்படியா அண்ணே? அப்படித்தாண்டா. பாவண்ண எம்ஜிஆர் நாடக கம்பெனில சேர்ந்ததுக்காக சின்ன வயசுலயே தன் தாயை பிரிஞ்சுட்டாருல. தாய பிரிஞ்சாலும் அவர் தாய மறக்கவே இல்லை. அடிக்கடி சொல்லுவாரு, தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறப்பதில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. அண்ணன் இன்னொரு சந்தேகம். கேளு. அறிஞர் அண்ணாவை சந்திச்சதுக்கு அப்புறம் தானே எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாரு? ஆமா, எம்ஜிஆர் சந்திச்சது அண்ணா என்ன நினைச்சாரு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். என்னை போல் நீயும் இங்கு ஏழைகளில் தலைவன், ஏழைகளில் தலைவன். என்ன நம்ம மாண்புமிகு முதல்வர் கலைஞர் வசனம் எழுதி எம்ஜிஆர் நடிச்சிருக்காருல்ல? எத்தனையோ படம், 40 ஆண்டு கால நட்பாச்சே. கலைஞர் எம்ஜிஆர் ஒருத்தர் எப்படி நினைச்சாங்க தெரியுமா? எப்படின்னு? எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம். 40 ஆண்டுகள் நெருக்கம், இது நீண்ட காலங்கள் இருக்கும். எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம். அது சரிண்ணே. நம்ம நடிகர் திலகம் சிவாஜி சாரும் எம்ஜிஆரும் கூண்டு கிளியில ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்க. அப்புறம் ஏன் சேர்ந்து நடிக்கல? அடே அவங்க 2 பேருமே மாபெரும் நடிகருங்க. அதனாலதான் கூண்டு கிளியா இல்லாம சினிமா வானில சுதந்திரமா பறக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க 2 பேரும் மனசுலயும் ஒரே எண்ணம் தான் இருந்துச்சு. அவங்க என்னது சொல்லுங்கண்ணே. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். என்ன எம்ஜிஆருக்கு இம்புட்டு பேரும் போல எப்படிதான் வந்துச்சு? ஏழைங்களுக்கு கிள்ளி கொடுக்காம
அள்ளி கொடுத்ததுனாலதான். யாருக்குன்னு அள்ளி கொடுத்தாரு? அட்ரஸ் பார்த்து பார்த்து கொடுக்க அவர் என்ன தபால்காரராடா, தர்மராஜாடா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். என்ன எம்ஜிஆர் படம்னா ஏகப்பட்ட கலெக்ஷன், அப்புறம் எதுக்குன்னு அவருக்கு எலெக்ஷன்? எலெக்ஷன்ல ஜெயிச்சு மந்திரி யாரா தானே ஆணையிட முடியும். ஆணையிட்டா? ஆணையிட்டா என்ன ஆகும்னு அவரே சொல்றாரு, கேளு. நான் ஆணையிட்டா அது நடந்து விட்டா, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியே சேர்ந்து நடிச்ச படத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு? நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. இப்படியாப்பட்ட புண்ணியவனுக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லாம போயிருச்சே. என்ன செய்யறது, அப்போலோ ராக்கெட் சந்திரனுக்கு போச்சு. சந்திரன் மாதிரி இருந்த எம்ஜிஆர் அப்போலோவுக்கு போனாரு. மக்கள் எல்லாம் துடிச்சு போயிருப்பாங்களே. ஆமா, எம்ஜிஆர் பிழைக்கிறதுக்காக எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இறைவனை வேண்டிட்டாங்க. சர்ச்சு, மசூதி, கோயில்னு எங்க பார்த்தாலும் ஒரே பிரார்த்தனை. ஆண்டவனே உன் பாதங்களை நாங்கள் கண்ணீரில் நீராட்டினோம், இந்த ஓருயிரை நீ வாழ வைக்க நாங்கள் உன்னிடம் கையேந்தினோம். முருகையா ஆண்டவனே. கடைசியில கடவுள் பார்த்தாரு, இவ்வளவு நல்ல மனுஷன் நோயால கஷ்டப்படக்கூடாதுன்னு எம்ஜிஆர் தன் கூடவே அழைச்சுக்கிட்டாரு. சம ஊர்வலத்துல ஜனங்கள்லாம் கதறி அழுதுருப்பாங்களே. இல்லையா பின்ன? பீரங்கி வண்டியில படுத்து கிடந்த புரட்சி தலைவரை பார்த்து ஜனங்கள்லாம் ஒப்பாரி வச்சாங்க. எப்படி சத்துணவு போட்டவரே, சத்தியத்தின் காவலரே, உயிரோடு நீ வரணும், மீண்டும் இந்த பூலகுக்கு வா. புரட்சி தலைவர் உருவத்தால மறைஞ்சாலும் இன்னும் பல கோடி மக்களோட இதயத்துல அவர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. வாழியவே பல்லாண்டு காலம் எம்ஜிஆர் நாமம் வாழியவே, வளர்ந்திடவே பல்லாண்டு காலம் எம்ஜிஆர் திருப்புகழ் வளர்ந்திடவே. தகதிரதம் தகதிரதம் தகதிரதம். என்னடா இது, வட்டி அசலையும் கொடுக்கலன்னா தோலை உரிச்சிருவேங்கிறான். நான் ஓடி ஓடி கூட இடம் இல்லையாடா. நீங்க கவலையே படாதீங்க, நீங்க இதுக்குள்ள நுழைஞ்சுக்குங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். இதுக்குள்ளயா என்ன பெருச்சாளி ஆக்கிட்டியாடா? பெருச்சாலிய சுண்டலிய உள்ள போங்க போங்க. வாங்க செட்டியார். ஏண்டா கருப்பாண்டி, எங்க உன் முதலாளி? நீங்க வாங்க உட்கார்ந்து பேசுவோம். உபச்சாரம்லாம் இருக்கட்டா, கடை ஒழுங்கா நடக்கணுமா வேணாமா? கோவிச்சுக்கிட்டா எப்படி? உங்களுக்காக தானே பணத்தை புரட்ட போயிருக்காரு. இன்னைக்கு அவன் பணத்தை புரட்டி எனக்கு கொடுக்கல, அவனை புரட்டி எடுக்க போறேன். என்ன செய்ய போறீங்க? நீங்க கடன் கொடுத்த முதலாளி, இது உங்க கடை மாதிரி, கீழே துப்புங்க. என்ன வாய்க்குள்ள கூவாத்த வச்சிருக்கானா இந்த நாத்த நாருது? என்ன நீங்க கடன் கொடுத்த முதலாளி, நீங்க ஏன் வெளியே போய் வாயை கொப்பளிக்கணும்? இது உங்க கடை மாதிரி. இந்தாங்க வாயை கொப்பளிச்சு பெஞ்சு கட்டில துப்புங்க. இது வாயா இல்ல காவாயா? அரசியலுக்கு ஊத்துறானே. நல்ல காரி துப்புங்க. சிகரெட் அணைச்சு வெளியே தூக்கி போடணும். நான் கடன் கொடுத்த முதலாளி, இது ஏன் கடை மாதிரி. நான் எதுக்காக எந்திரிச்சு போய் போடணும்? கீழே போட்டு மிதிக்கிறேன். அதுதாங்க சரி. நல்ல விதிங்க. நேரமாவது, நான் 4 இடத்துக்கு தண்டல் வசூலுக்கு போகணும். உன் முதலாளி பணத்தோட வந்தா இங்கேயே இருக்க சொல்லு. சரிங்க, நான் மறுபடியும் வருவேன். சரிங்க. தள்ளு. பேயி வாடா நாயி. என்னடா இது? பேச்சுங்க. யார் துப்புனது? கடன் கொடுத்த முதலாளி.
கடன் கொடுத்த முதலாளி மூக்கு மேல எச்சி துப்புனா உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி நான் எது மேல துப்புறது? எதுல வேணாலும் துப்புங்க. நான் அது மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன். எச்சியாடா இது? எத்தனை நாயத்து இந்த மாதிரி குப்புன்னு நாருது. எவ்வளவு நேரத்துக்கு நான் இதை தாங்கிக்கிறது? அப்பா எப்படி இருக்காரு? ஓ எஸ், அவருக்கு என்ன வயசாக கூட தெரியாம ஜப்பானுக்கும் ஹாங்காங்கும் ஹாங்காங்கும் ஜப்பானுக்கும் பறந்துகிட்டே இருக்காரு. உள்ள ஹலோ ஆனந்த், இவங்க என்னோட அம்மா, இவங்க என்னோட ஒய்ஃப் பானுமதி. ஃபாரின்ல சிங்கப்பூர்ல என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லுவான்ல, அவங்களோட ஒரே பையன் ஆனந்த். அப்படியா? கீதாவுக்கு படிச்ச மாப்பிள்ள கேட்டில்ல, அதான் ஃபாரின்ல இருந்து படிச்ச மாப்பிள்ளே வந்திருக்காரு. உட்காருங்க தம்பி, காஃபி கொண்டு வரேன். அப்பா உங்களை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அப்படியா? பெரிய ஆளுதான். யார் டாடி இவரு? இவருதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. மிஸ் ஆனந்த், மை ஒன்லி டாட்டர் கீதா, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் வரேன் டாடி, காலேஜுக்கு டைம் ஆச்சு. ஓகேமா. ஏன்பா இங்க சாப்பிடறதுக்கு நல்ல ஹோட்டல் எங்க இருக்கு? இப்படி போய் அப்படி போனேன்னா அங்க ஒரு கவுண்டர் டீ கடை இருக்கு, அங்க போய் சாப்பிடு. இதெல்லாம் விலைக்கு வாங்குற கேட்கல, சாப்பிடறதுக்கு நல்ல ஹோட்டல் எவுடா? இப்படி போய் அப்படி போனேன்னா அங்க கவுண்டர் டீ கடை இருக்கு, அங்க போய் சாப்பிடு. ஏயோ நான் என்ன செவடனா காட்டு கத்து கத்துற? நல்ல ஆளையா இவங்கிட்ட வந்து தேவைதான்டா. நீயே ஒரு செவிடு, என்ன போய் காட்டு கத்து கத்துறாங்கறியா? இன்னைக்கு கவுண்டர் காலிதான். அண்ணே அண்ணன், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் ஒரு சின்ன கதை சொல்றேன், கேக்குறீங்களா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. என் கதையில வர்ற ஹீரோ பரம ஏழை, ஒரு மாசம் முழுக்க சாப்பிடல. ஒரு மாசம் 26 நாட்கள். மாசத்துக்கு 30 நாள் ஆச்சே. அது எங்களுக்கு தெரியாதா? 4 நாள் சனிக்கிழமை விரதம் இருந்திருப்பான். குறுக்க பேசின குறவழியை கடிச்சிருவேன். அப்படிப்பட்ட ஹீரோவுக்கு ஒரு நாள் வடபாயத்தோட சாப்பிடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. எப்படி இருந்திருக்க கதை? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பிரமாதம். மொட்டை வைடி. வடபாயத்தோட சாப்பிட போன ஹீரோவுக்கு காய் நழுவி கடனில் விழுந்த மாதிரி ஒரு நிலைமை. கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையா? சரி பரவாயில்ல. காலு கெட்டினது குடலு கெட்டல, இதையாவது கேள்விப்பட்டிருக்கியா? இதுவும் கேள்விப்படலையா? ஏய், பழமொழி தெரியாது உனக்கு, முட்டை எதுக்கு தனிப்பா மாதிரி கொத்துற? சரி தின்னு தொலைப்பா. சரிப்பா, சிம்பிளா சொல்றேன். சோறு கிடைச்ச கதாநாயகனுக்கு செய்ய முடியாத ஒரு நிலைமை. கதை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அமோகமா இருக்கு. இட்லி 2 வகையா? சாப்பிட போன கதாநாயகன் சாப்பிட முடியல. ஏன் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா இந்த கதை எழுதுனா ஒரு மாசமா அவனுக்கு பல்லு வலி. கடவா பல்லுல ஒரு சின்ன ஓட்டை, அதை அடைக்கிறதுக்காக சிமெண்ட்டுக்கு ஊரெல்லாம் அலைஞ்சிருக்கான் பாரு. அலையோ அலைன்னு அலைஞ்சிருக்கான். கதை எப்படி இருக்கு? உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. உப்பா? அது வேணா கொஞ்சம் தூக்கல போட்டுக்கலாம். கதை எப்படி இருக்கு? காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கு வேணா சர்க்கரை போட்டுக்கலாம். கதை எப்படி இருக்குடா? எனக்கு காது கேட்காது, எதை சொன்னாலும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. காது கேட்காதா? அப்புறம் எதுக்குடா உனக்கு 2 பக்கம் காது? அதுக்கு மேல முடி எதுக்குடா? முடி அண்ணே, நீங்க தீர்க்க தரிசின்னு 15 வருஷமா கேட்காத இருந்த காதை ஒரே அடியில கேட்க வச்சிட்டீங்களே. முதல்ல இந்த சந்தோஷத்தை என் சம்சாரத்துக்கிட்ட சொல்லணும். தள்ளுங்க. அவ கிடைக்கிற பிஸ்கோத்து. டேய், இப்போ உனக்கு 2 காது கேக்குதுல, சின்ன முட்டைக்காக உட்கார்ந்து என் கதையை கேளு. டேய், என் கதையை கேடுறா. நீ பில்லு கூட தர வேண்டாம்டா. என் கதையில வர்ற ஹீரோ பரம ஏழடா. கதையை கேடுறா. ப்ளீஸ். Thank you. வித் ப்ளஷர். கீதா, என்ன சாப்பிடுற? Cool drinks. ட்ரிங்க்ஸ். ட்ரிங்க்ஸ். ஓகே, பேரா? எஸ் சார். 2 கூல் ட்ரிங்க்ஸ். மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே சார். ஏய் விஜய், உன் ஆளு யார் கூட வந்திருக்கா? அவசரப்படாதா. வந்திருக்கிறது அவன் அண்ணனா கூட இருக்கலாம்ல? இருக்கலாம் இருக்கலாம். I'm sorry. இந்த மாதிரி தொடக்கிறதா இருந்தா அதையும் எடுத்து ஊத்திடு. Hi Vijay. ஹாய். இவர் மிஸ்டர் ஆனந்த்,
என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு. ஹாய். யாரு கடையில? ஐயோ கடை கொடுத்து வர்றான். இந்த நீ ஒரு பரோட்டால மூஞ்சி மறைச்சுக்க. கவுண்டர் இருக்கிறாரா? இல்ல கவுண்டர் வெளியே போயிருக்கார். என்ன பரோட்டா பேசுது? இந்த கடையில இடியாப்பம் கூட பேசும். இடிக்கிற இடியில இடியாப்பம் நூலாயிடும். ஏன் பயப்படுற? கொடுத்த காசு தான் வசூல் பண்ண முடியல. வட்டிக்கு தின்னு கழிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். திங்கிறது இங்க வச்சுக்க, கழிக்கிறது வேற எங்காவது வச்சுக்க. ஆமா தொழில் எப்படி இருக்கு? பணம் எக்கச்சக்கமா இருக்குது. ஆனா என்ன தொழில் செய்யறதுன்னு தான் புரியல. என்ன இந்த குதிக்கிறான்? இந்த பையன் எப்பவுமே இப்படித்தாங்க. மிஸ்டர், ஏய் ஒழுங்கா கூப்பிடு. இது ரஜினி ஸ்டைல். சரி சொல்லு. நீங்க உள்ள போங்க. ஆ. என்கிட்ட எக்கச்சக்கமான தொழில் ரகசியம் கைவசருக்கு. செட்டியார ஒரேம் காமிக்கிறேன். பாத்தமுக்குடா உடைஞ்சு போயிட போறாரு. வாங்கின கடனை கேட்காத அளவுக்காவது அமிக்கி வாசி. அதுக்கு மேலேயே வாசிப்பேன். ஆ. என்னது இது ஏன் ஸ்டைல்? உனக்கெல்லாம் ஸ்டைல் தேவையா? ஜாக்கிரதை. செட்டியாரே, என்ன தொழில் பண்ணலாம்னு இருக்கீங்க? எந்த தொழில் செஞ்சாலும் லாபம் வரணும். ஆ. தம்படி போட்டோம்னா அதிகமா வேணாம். தம்படி வந்தா போதும். 10க்கு 10 பரவாயில்லையா? 10க்கு 10 ஒண்ணும் வில்லங்கமான வியாபாரம் இல்லையே. ஆ, என்ன தொழில்? படம் எடுக்கிறது. படமா? ஆ. வேணவே வேணாம்ப்பா. எடுத்தா நஷ்டம் வரும், ஏமாந்தா குஷ்டம் வரும். நம்ம ஏமாந்தா தானே. செட்டியாரே, 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி, ஆரியமாலா, தேவதாஸ், ஹரிதாஸ் பட்டணத்தில் போதும். இதெல்லாம் ஏற்கனவே எடுத்து விட்டுட்டானுல. அது இல்ல செட்டியாரே, இந்த மாதிரி நல்ல கதை உள்ள படத்தை தியேட்டர்ல எடுத்து விட்டோம்னா நிறுத்தவே முடியாது. அதெல்லாம் சரி. ஆ. இந்த மாதிரி கதைக்கு எங்க போறது? நம்ம கவுண்டர் இருக்க. நம்ம கவுண்டர் கிட்டியா? 5 லட்சம் போட்டோம்னா 50 லட்சம் கிடைக்கும். வியாபாரம் பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்கு. ஆ. உட்காரு. கருப்பாண்டி, இப்ப என்கிட்ட சொன்னத வேற யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு சொல்லிடாத. கவுண்டர் கச்சக்குன்னு அமைக்க வை. நான் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு நாளைக்கு வரேன். என்ன சகோதரி? அண்ணே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன். அவரும் இப்ப கதை எழுதுறேன், படம் எடுக்கிறேன்னு மெட்ராஸ் போயிட்டா நானா அதை ஆயிடுவேன். அண்ணே, நீங்க தான் அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். கவலைப்படாத பாசமலரே, இந்த திட்டத்தை பொடி பொடியா பீஸ் பீஸா ஆக்கிடுறேன். கவுண்டர் ரெடியா? எனக்கு நல்ல காலம் போறது. செட்டியார் பணத்தோட வந்திருக்காரு. அவர் வந்தார்ல, நீங்க ரெடியாங்க. எதுக்கு? பட்டம் போனா நான் ரெடி ஆக்கிறேங்க. செட்டியாரே, ஊரெல்லாம் ஒரு தடவை நல்லா பாத்துக்க. ஏன் பெரிய ப்ரொடியூசர் ஆகி பட்டணத்தோட ஒரே அடியா போயிடுவேங்கிறியா? மேல ஒரே அடியா போயிருவேன். யோ, நீ அந்த ஆளோட சேர்ந்து படம் கீடம் எடுத்த திருவோடு தான் எடுப்பேன். அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு ஒரு தடவை சொல்லு. அப்பா தாயே பிச்சை போடுங்க. கரெக்டா சொல்றேன். இதுதான் உனக்கு. என்ன சொல்ற? கதையை சொன்னேன், கதையோட இடைவேளை சொன்னேன், அப்படியே மயங்கி போய் நிக்கிறேன். நம்ம கதையில இடையில வர்ற தில்லு முள்ளுகளை சொல்லு, சில திருப்பங்களை சொல்லு, திடுக்கிற சம்பவங்களை சொல்லு. போராட்டம் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுற நிலைமையிலயா இருக்கிறேன். அவ்வளவு மட்டும் தான் கதை சொல்றானா? சொல்ற. இந்த கதை கவுண்டர் கதை இல்லையா, ஏன் கதை. நான் ஏற்கனவே இந்திக்கு வித்துட்டேன். வடக்கையும் வாங்கிட்டானுலா? வரட்டான் அவரு. என்னடா சொன்ன? உங்க கதைய படம் எடுத்தா என்ன ஆகும்னு சொன்னேன். அப்படி அசந்துட்டாரு. குப்புற விழுந்திருக்கணுமே. அப்புறம் என்ன, பையன் சொன்னபடி நடக்கும். போற வாரம் ஒருத்தர் லட்சாதிபதி ஆவேன்னா லட்சாதிபதி ஆகிட்டான். அதுக்கு அடுத்த வாரம் அவனையே பிச்சைக்கார ஆவேன்னா பிச்சைக்காரன் ஆகிட்டான். கருணாக்கு பிடிச்ச பையன் நக்கிட்டா. ஏன் நக்கிட்டானா? என்ன நாக்கும் கருப்பா இருக்குது? வேற கருப்பாண்டி தானே. புறப்படலாமா? என்ன விமானம் தானே? விமானமா? பின்ன வாழைக்காலாரியா? மானம் போயிடுச்சு. ஏயா இவன் கதையை ஓன் கதைன்னு சொல்லி என் தலையில கட்ட பாக்குறியா? இவன் ஏற்கனவே இந்திக்கு வித்துட்டானவையா. யோ, உன்னை நம்பி படம் எடுக்கிறத விட உன் கடையில பரோட்டா தின்னு வாந்தி எடுக்கலாம். நானும் தப்பிச்சேன், என் பணமும் தப்பிச்சது. விடுடா. கால இந்த பக்கம் போடுறா. இந்த கதையை இந்திக்கு வித்துட்டியா? இந்தின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏக்கு தோ டி டிங் டாங் இந்தியில ஆட தெரியுமா? இந்தியில அடி வாங்கியிருக்க நீ. இப்ப வாங்கிக்கடா. இந்தா கே, இந்தா டி, இந்தா தோ, இந்தா ஓ, இந்தா டு, டிங் டாங். No!
கண்ணு, நீ என்ன கத்துனாலும் கதறினாலும் என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த எவனாலும் முடியாதுமா. ஆமா, இந்த வேதனை என்ன பார்த்து தெரிஞ்சது. அத விஜய் விஜய், உன் கதையில ஒரு டர்னிங் பாயிண்ட். என்ன? உன்னை தேடி ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. நான் கட்டிலுக்குள்ள போயிருக்குமா? வேணாம், நீங்க ஏதாவது கசாமசா பண்ணுவேன். நான் எங்க அங்க போயிடுறேன். விஜய், ஐ எம் வெரி சாரி. உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு நான் தானே காரணம். அதனால என்ன? பரவாயில்ல. இது வரைக்கும் நாம சின்ன குழந்தைங்க மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஆனா அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அன்புதாங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். விஜய், இது வழக்கமா விளையாடுற விளையாட்டு இல்ல. நான் இதே பூர்வமா சொல்ற வார்த்தை. இன்னொருத்தரை காட்டி நான் அவரைதான் கல்யாணம் படிக்க போறேன்னு சொன்னேன். அதனால உங்க மனசை காயப்படுத்தினேன். அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே என் மானத்தை காப்பாத்துனீங்களே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நாளைக்கு என்னோட பர்த்டே. இது வரைக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிப்பேன். இப்ப நீங்க நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்க போறேன். ஐயோ, இங்கிலீஷ் பிக்சர் மாதிரி கிட்ட நெருங்குறான். நெருங்கிட்டா முத்தம் கொடுக்க போறா. விஜய், நான் கூட என்னமோ நினைச்சேன். அந்த பொண்ணு உன் மேல உசிரியா வச்சிருக்குப்பா. ஆமா கொன்ற, நாளைக்கு அவ பிறந்த நாளா? அவளுக்கு முதல்ல வாழ்த்து சொல்ற ஆளு நானா இருக்கணும். யாரு நீ? தாப்பு கண்டு நின்னுட்டு இருக்கிற. வாழ்த்த முதல்ல நீ சொல்றியா? உன் வாழ்த்த 15 பைசா லெட்டர்ல போடு, இல்லன்னா என்கிட்ட சொல்லு, நான் போய் சொல்றேன். கடைசி நேரத்துல ஏன் கால வரை விடுற? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லியா? ஆஸ்பத்திரி வந்து ஐடியா கேட்காதயா. ஐடியா வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு ஐடியா? லவ்னா உனக்கு ஒரு 5-6 ஐடியா வருமே. என்ன? இது வர என் இடத்துல நீ படுத்துக்க, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ, அப்படி செய்யலாமே. ஐயோ,
என்னையா அது லாட்ஜில் ரூம் எடுத்து படுக்க சொன்ன மாதிரி சொல்றேன். இது ஆஸ்பத்திரியா? அப்படி இப்படி ஏதாவது நடந்து போயிடும். இல்லையா 5 நிமிஷத்துல அம்மா வருவாங்க. அவங்கள படுக்க வச்சு நான் ஓடி போயிட்டுமா? இல்லையா அவங்க ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் போர்ன்விட்டா எல்லாம் உனக்காக கொண்டு வருவாங்க. எனக்கா? இந்த மாதிரி நேரத்துல அதெல்லாம் குடிச்சுக்கிட்டாதா? காசு கொடுத்து நான் கடையில வாங்கி குடிச்சா கட்டுப்படியாகுமா? சரி போறப்படு. சரி நான் சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் எல்லாம் வராதப்பா. ஒவ்வொரு ஜூஸா நான் டேஸ்ட் பண்ணி குடிக்க வேண்டாம். பாய். கால கழுவி நிற்கும் கருகமணி கட்டிலே நாராக பாடே. சாரே அவன் ஜூஸ் வரும்னா இது என்ன ஊசி வருது? எந்தா நலந்தண்ணே? ஓ மலையாளமான நலந்தண்ணே. இது எந்தானோ? ஊசி போடும். எவட? இவ்விடே இருக்கணும் சுந்தரி. உலகம் பூரா ஈ இடத்தில் ஊசி போடுது. எந்த மார்பில் சென்ட்ரலில் போடணும். இவ்விடவா? அவடே எல்லா மருந்து உள்ள போய். ஏண்டி ஷீலா, என்னடி இந்த ஊசி போய் இவருக்கு போடுற? இந்த ஊசி 8ஆம் நம்பர் வார்டுல இருக்கிற மூலவியாதிக்காரனுக்கு போட வேண்டியது. என்னது? மூலவியாதிக்காரனுக்கு போடுற ஊசி எனக்கு போட்டீங்களா? இந்த ஊசி தாண்டி இவருக்கு போட வேண்டியது. எது இது ஊசியா? பாட்டுல கடப்பாறை குத்தி கொண்டு வந்திருக்கியம்மா. உங்க டாக்டர் இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சாரு? மாட்டாஸ்பத்திரியில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த ஊசி சரிதான். சரி இது எங்க போட போறீங்க? இங்க போட்டு அவங்களுக்கு வலிக்கும், அங்கதான் போடணும். ஓ தனியா அதுக்கெல்லாம் ஒரு இடம் வச்சிருக்கீங்களா? போடுங்கம்மா போடுங்க. ஐயோ என்னமா ஊசி போட சொன்னா ஏர் ஓட்டுறீங்க? இப்ப மாத்தி அவ மாத்தி ஊசியா போட்டு கொடுறாளுங்களே. என்னடி இது? நாளைக்கு இவருக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய கத்தி எங்க இருக்குது? இதுல ஆபரேஷன் வேறயா? லட்சுமி லட்சுமி டாக்டர் இப்ப எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க. அவங்க உடம்புல இருந்த விஷத்தை எடுத்துட்டேன். அதோட வயித்துல வளர கருவையும் காப்பாத்திட்டேன். டாக்டர் நீங்க ஃபாதர் ஆக போறீங்க. லட்சுமி உன் உயிரை அழிக்கணும்னு நீ நினைச்ச. ஆனா உனக்குள்ள இன்னொரு உயிர் வாழணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டா. இதுவரைக்கும் நீயா எந்த தப்பு செய்யல. இப்போ இந்த கருவடைக்கிற பாவத்தையும் செஞ்சிடாத. ஏ வாழ பிடிக்கலையா? உனக்கு பிடிக்காமதா ஒருத்த உன்னை தொட்டா? உனக்கு பிடிக்காமதா நீ எனக்கு மனைவியான? உனக்கு பிடிக்காமதா நீ இப்ப கர்ப்பமா இருக்க? இப்படி எல்லாமே உனக்கு பிடிக்காமதான் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு பிடிக்கலனாலும் உன் வயிற்றுல வளர இந்த குழந்தைக்காகவாவது நீ வாழலாம் இல்லையா? அவங்களை என்னால சந்தோஷப்படுத்த முடியாதுங்க. ஏன்னா கல்யாணமான ஒரு வாரத்திலேயே 3 மாசம் கர்ப்பம்னு என் வயிறு காட்டி கொடுத்துருக்கு. அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ தற்கொலை பண்ணிக்காம இருந்தா அதுவே எனக்கு போதும். ஐயோ சித்தப்பா, ஏன் டீ ஆஃப்னா போடு. அவ தலைவலி நான் அவதிப்பட்டு இருக்கா. உனக்கு டிவி கேக்குதா? ஏன் அடிக்கிற? பாட்டி சித்தப்பா அடிக்குது. நிறுத்தடா. ஏன்டா குழந்தைய போட்டு அடிச்சுட்டு இருக்கிற? ஏன் இந்த குழந்தை அடிக்க எனக்கு உரிமை இல்லையா? அம்மா என்னடா சொல்லிட்டாங்க? பெருசா கோச்சுக்கிறேன். இத பாரு, இது அம்மாவுக்கு எனக்கு உள்ள பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. நான் தலையிடாம யாரா தலையிடுறது? இப்ப அடி வாங்குறது ஏன் குழந்தைடா? ஓஹோ, ஒன்னது என்னதுன்னு பிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? விஜய், உனக்கு இன்னைக்கு என்னப்பா ஆச்சு? சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் நான் கரெக்டா பேசிட்டு இருந்தேன். இப்ப பொண்டாட்டி சொல்லி கொடுத்து நான் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேன்னு சொல்றியா? இத பாருமா, நானும் பாத்துட்டே இருக்கிறேன். நீ எப்ப பார்த்தாலும் என்னைய அதட்டி பேசி. தப்பு பண்றவங்க தான் அதட்டி பேசுவாங்க. ஆமாண்டா, நான் இங்க வேலை செய்யாம தண்ட சோறு சாப்பிட்டு பாரு, அது தப்புதான். அதுவும் இல்லாம கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டு பாரு, அது அதோட பெரிய தப்புதான். ஏன்டா அவன் அடிக்கிற? விஜய், ஏமா இப்போ ஒரு சந்தோஷம் தானே? இதுக்காக தானே நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க? சரி, இதுக்கப்புறம் கூட நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா என்ன செருப்பு கட்டி அடிங்க. லட்சுமி ஒட்டியாடுறி. இத பாருமா, இனிமே நான் உனக்கு பிள்ளையும் இல்ல, நீ எனக்கு அம்மாவும் இல்ல. இப்படி ஒரு மகன் உனக்கு இருந்ததை மறந்துட்டேன். என்னங்க இது? உங்க மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, அவங்கள போய் இப்படி பேசிட்டு வந்துட்டீங்களே.
நீ வந்த 7 நாள்ல 3 மாசம் கர்ப்பமா இருக்கிற விஷயம் இந்த வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சு மரியாதையில போனதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போக விரும்பல. அதுதான் விஜய், விஜய் போகாதப்பா. உங்க அண்ணனை வேணாலும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். தயவு செய்து வீட்டை விட்டு மட்டும் போகாதப்பா. போகாதடா தம்பி. எனக்காக யாரும் பறிஞ்சு பேச வேண்டாம், யாரும் கால்ல விழ வேண்டாம். நான் போறேன். விஜய், எவ்வளவு சுலபமா சொல்லிட்டப்பா வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லி. இந்த வீட்டோட மானம் மரியாதை இதையெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அதை நினைச்சு பார்த்ததம்மா. விஜய், என்னம்மா? விஜய், விஜய், வினோத், உன் தம்பி விஜய் போறப்பா. அப்பா வேண்டான்னு சொல்லுப்பா, போக வேண்டான்னு சொல்லு. சித்தப்பா, சித்தப்பா, நீங்க வீட்டை விட்டு வெளியே போவாதீங்க சித்தப்பா. நான் இனிமே டிவியே பார்க்க மாட்டேன் சித்தப்பா. என்ன மன்னிச்சிருங்க. இங்கு சூப்பர் சினிமா கதைகள் விற்கப்படும். மலிவு விலைக்கு மசாலா கதைகள், சகாய விலைக்கு சம்சார கதைகள், சீப் ரேட் சிலுமிச கதைகள். என்னடா இப்படிப்பட்ட ஒரு விளம்பரம்? இப்படி போர்டு எழுதுற அந்த கதாசிரியர் யாரப்பா? ஹலோ, நீ கேக்குற இந்தியாவினுடைய இன்டெலிஜென்ட், இன்டர்நேஷனலுடைய பிரில்லியன்ட் கதையாசிரியர், அந்த ஒரிஜினல் ரைட்டர் நான் தான்ப்பா. உன் மூஞ்ச பார்த்தா கதை எழுதுற மாதிரி தெரியலையே. கதை எழுதுறதுக்கு மூஞ்சி முக்கியம் இல்ல, மூளை தான் முக்கியம். என்ன கேக்குறிய? நீ என்ன பண்ற? நான் பேங்க் மேனேஜர். யாரு நீ? ஆமா. பணத்துக்கு முன்னால சங்கூதிட்டு போற மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் பேங்க்குக்கு மேனேஜர். ஓடி போய் ரிசைன் பண்ணிட்டு குப்பை வண்டி இழுக்கிற. அது இல்லப்பா. எது இல்ல? இது. அத சொல்லு. இப்படி ஒரு விளம்பரத்தை போய் இந்த ரிச்சாவில் எழுதி வச்சுக்கிறியே, அதை கேக்குறேன். பின்ன இதை எடுத்துட்டு போய் நான் என்ன ஹெலிகாப்டரா எழுதி வைக்க முடியும்? ஏயா, என் வீட்டு டிவில எவனோ விளம்பரம் பண்றான், என் வீட்டு செவத்துல எவனோ சினிமா போஸ்ட் ஓட்டுறான், என் ரிக்ஷாவில் நான் என்ன பத்தி விளம்பரம் பண்ணி கூடாதா? பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய ரைட்டருங்கிறத வருங்காலத்துல வால் போஸ்ட் படிச்சு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. என்கிட்ட ஒரு கதை கேட்கறியா? வேணாம், நான் அர்ஜென்டா பேங்க் போறேன். ப்ளீஸ் வேணாம். ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம். என்னடா கேட்கறியாடா? சொல்லு. படம் ஓப்பனிங்ல என்ன 100 ரிக்ஷா அங்கே ரிச்சாவா குறுக்க பேசினா கொலை விழுகும். அப்படியே கேமராவை பேன் பண்றோம், கதாநாயகனும் கதாநாயகியும் வர்றாங்க. டேய், இன்னும் நீ போகல? இது வர்றேன். ஹலோ விஜய், என்னப்பா இங்க? கவுண்டர், நீங்க எப்படி இங்க? என்ன இப்படி கேட்ட? நான் ஒரு பெரிய ரைட்டர் இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் கதையை நெஞ்சில வச்சுட்டு புடுங்க முடியும்? அதான் மெட்ராஸ் கொண்டு வந்து வெடிக்கலாம்னு வந்துட்டேன். ஆமா, நீங்க? இது வந்து என் மிஸ்ஸஸ். மிஸ்ஸஸ்? அப்ப பழசு? அது ஓ, சிக்கலா? அட உடுப்பா, கதையிலேயே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. லைஃப் பண்ற சிக்கல் வராதா? அதையெல்லாம் போட்டு உடைக்கணும்பா. ஹலோ, எனி ஹெல்ப்? தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். வீடா? என்னடா இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு ரிக்ஷா ஓட்டுறானேன்னு நினைக்கிறியா? இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் துபாயில் இருக்கிறான். ஒரு நல்ல பாத்தியா பார்த்து வாடகைக்கு விடுன்னு சொன்னான். உன்னை விட நல்ல பாத்தி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அட்வான்ஸ் 3000 ரூபாய் எடு. 3000? லட்சுமி, நீ கொஞ்சம் உள்ளே போ. விஜய், என்னப்பா ரிசர்வ் பேங்க்ல பணம் இல்லைனாலும் உன் பாக்கெட் இருந்து எடுத்து நோட் நோட்டா செலவு பண்ணுவேன். இன்னைக்கு செயினை கழட்டி கொடுக்கிற அளவுக்கு நிலைமை கவலைக்கிடமா? இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. நானே ஒரு சஸ்பென்ஸ் கதை எழுதுறவன், என்கிட்டயே சஸ்பென்ஸா? உன்னை நான் பார்க்கையிலே என்னை நீ பார்க்கையிலே என்னென்ன தோணிற்று. என்ன கவுண்டர், கதை எழுதுறீங்களா? வேற எதை எழுத சொல்ற? என் சொந்த கதை, சோக கதை. அதை சினிமா ஸ்கோப் அளவுக்கு டெவலப் பண்ணி எழுதிட்டு இருக்கேன். எங்க ஒரு சின்ன ஆசை. சொல்லு. இந்த ரிக்ஷாவை ஓட்டலாமா? என்னது, ரிக்ஷாவை நீ ஓட்டுறியா? வேண்டாமா? அட நீ ஒண்ணப்பா, இது என்ன கப்பலா பிளைனா? எங்க வேணாலும் ஓட்டு, ஆனா பஞ்சர் ஆகாம ஓட்டு. கால் ஓட்டப்பா. கவுண்டர், ரிக்ஷா ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓவர் ஆயில் பண்ண வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஒரு சின்ன உதவி. என்ன? பகல்ல ரிக்ஷாவை நீங்க ஓட்டுருங்க, ராத்திரியில ஒட்டி சும்மா தான் இருக்கு. நான் ஓட்டிக்கவா? விஜய், கவுண்டர், வாழ்க்கையில நான் இப்போதான் வறுமையை பாக்குறேன். இந்த ரிக்ஷா ஓட்டியாவது என் குடும்பத்தை காப்பாத்தலாம்னு நினைக்கிறேன். விஜய், நீ எப்படி எல்லாம் இருந்தவன்,
எத்தனை டைப்பான கார்ல வருவேன், என்னென்ன டைப்ல ட்ரெஸ் போடுவேன், அதையெல்லாம் நான் பார்த்தவன்பா. உன்னை ரிக்ஷா ஓட்ட விட மாட்டேன். நாளைக்கே உனக்கு ஒரு வேலை வாங்கி தர்றேன். கவுண்டர், ஆமா விஜி. ஹலோ ஹலோ. யோ, நான் என்ன டெலிபோனா ஹலோ ஹலோங்கிற? போலாமா? எங்க பூ கிடைக்கா? இல்ல, பலான இடத்துக்கு. பலான இடம்னா எங்க? திருட்டு சாராயங்க ஆச்சாங்களா அங்கயா? பலான இடம்னு என்னன்னு புரியலையா? புரியலையாப்பா? என்னுடைய 2வது சம்சாரம் 8வது பிரசவத்துக்கு அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்குது. அதான் பலான. 8 குழந்தைகளுக்கு நீங்க தகப்பனா? எங்க கொஞ்சம் திரும்புங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பலான இடம் கேக்குது. போறானே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? பலான இடத்துல விட்டுட்டு நீ வெளியேறு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். பின்ன நான் உள்ள வருவேனா? உட்காருங்க. உட்கார வைக்கணுமா? அனுபவி ராஜா அனுபவி. அனுபவிக்கலாம். அனுபவிக்க போறீங்க இப்ப. நீங்க கேட்டீங்களா பலான இடம்? இங்க பாருங்க. இதுதான். அனுபவிங்க. நல்லா அனுபவிச்சுட்டு வாங்க. அனுபவிங்க. நல்லா அனுபவிங்க. ஆப்பிள் அனுபவிச்சுட்டு வெளியே வந்துடாதீங்கன்னா நல்லா அனுபவிச்சுட்டு வாங்க. அனுபவிங்க. கொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு பிரசவத்துக்கு அனுப்பிட்டு உனக்கு பலான இடம் இருக்குதா? அவன் தாய்க்குலமே. இந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு குப்பை எங்கேயே கொட்டுங்க. என்ன அப்படி பார்க்க? லக்ஷ்மி, லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மிக்கு இந்த பூவை போட. முதல் மாசத்து சம்பளம் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஏய் விஜய், என்னய்யா அது? போன மச்சான் திரும்பி வந்தாங்க கணக்குல வீட்டுல அழகான வைகம் மாதிரி ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கினேன் இந்த கூவத்துக்கு வந்துக்கினேன். ஐயா, இப்பெல்லாம் பூவை மணக்க ஆரம்பிச்சிட்டியா? மத்த என்ன ஒருத்தர் கண்டுகினார்ல, இனிமே மேனகா உருவசி வந்தாலும் வாழ மாட்டாரு. எல்லாம் நம்ம கையில தான். கையா இது பெரிய பையிடோ. நாடும் வேணா வீடும் வேணா, நம்ம தாகத்துக்கு சாராயம் தான் டாப்பு டாப்பு. நம்ம பங்காரம்மா கிடைச்சவு. நாடும் வேணா நமக்கு வீடும் வேணா, நம்ம தாகத்துக்கு சாராயம் தான் டாப்பு டாப்பு. நம்ம பங்காரம்மா கிடைச்சறக்கு டாப்பு டாப்பு. ஓதே ஏராளம் ஓடு தாராளம், அடனாலும் நீயும் காசு கரைய குடிச்சு வைப்போம். நாடும் வேணா நமக்கு வீடும் வேணா, நம்ம தாகத்துக்கு சாராயம் தான் டாப்பா. பங்காரமா கடச்சரக்கு டாப்பு டாப்பு. அடிச்சு புட்டு பேனாவை புடிச்சுக்கிட்டு புதுசான கதை எழுத போறேன்டா. கால் ஷீட்டு கிடைச்சு புட்டா, ரஜினியும் நடிச்சு புட்டா, ஜூப்ளி தான் நம்ம படம் பாரேண்டா. ஓஹோன்னு பேர வாங்குவேன், ஓஹோ பேரால ஊற வாங்குவேன். ஓஹோன்னு பேர வாங்குவேன், பேரால ஊற வாங்குவேன். அடனாலும் நீயும் காசு கரைய குடிச்சு வைப்போம். நாடும் வேணா நமக்கு வீடும் வேணா, நம்ம தாகத்துக்கு சாராயம் தான் டாப்பு டாப்பு. நம்ம பங்காரம்மா கடச்சரக்கு டாப்பு டாப்பு. போத ஏராளம் போடு தாராளம், அடபோத ஏராளம் போடு
அடனாலும் நீயும் காசு கரைய குடிச்சு வைப்போம். நாடும் வேணாம் நமக்கு வீடும் வேணாம், நம்ம தாகத்துக்கு சாராயம் தான் டாப்பு டாப்பு, நம்ம பங்காரம்மா கடை சரக்கு டாப்பு டாப்பு. மை காட், சூப்பர்வைசர் சார், நம்ம கம்பெனில தயாரான ஸ்பேர் பார்ட்ஸ் மேல மற்ற கம்பெனியோட லேபிள் விட்டுருக்கீங்களே, இது முதலாளிக்கு தெரிஞ்சா உங்க வேலையே போயிடும். முதல்ல இதெல்லாம் கிழிச்சு எறிஞ்சிட்டு நம்ம கம்பெனியோட லேபிள் விட்டுங்க, இல்ல நானே போய் முதலாளிக்கு சொல்லிடுவேன். விஜய், ஒரு நிமிஷம். இந்த மாதிரி போலி லேபிள ஒட்டி வித்தோம்னு சொன்னா அந்த கம்பெனிக்காரன் எனக்கு பாதிக்கு பாதி லாபம் தரேங்கிறான். எனக்கு கிடைக்கிற லாபத்துல உனக்கு நான் பாதி தரேன். பேசாம என் கூட சேர்ந்துரு. உன்ன மாதிரி திருட்டு நம்ம முதலாளிக்கு துரோகம் பண்ணிட்டு வாழணுங்கிற அவசியம் இல்ல. இப்போ இந்த விஷயத்த முதலாளிகிட்ட சொல்லத்தான் போறேன். தேவையில்லை விஜய், எல்லாம் நானே நேர்ல பாத்துட்டேன். உன்ன மாதிரி சில நேர்மையான தொழிலாளர் இருக்கிறனால தான் இந்த ஃபேக்டரி என்னால சிறப்பா நடத்த முடியுது. தங்கவேலு, இனிமே உனக்கு இங்க வேலை இல்லை. நீ போய் மேனேஜர் போய் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போலாம். நான் ரிக்ஷா பண்ணுறேன். அன்னைக்கு உன்னால என்னைய வேலையில இருந்துதான் எடுக்க முடிஞ்சது. ஆனா இப்ப என்னால உன் உயிரே எடுக்க முடியும். அது மட்டும் இல்லடா, உன் பொண்டாட்டிக்கு நடு ரோட்ல பிரசவம் ஆக போகுது. லட்சுமி, கீதா, கீதா, உன்னோட
உன்னோட டான்ஸ் ரியலி சூப்பர். ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்க்கும் என்ன கைத்தட்டல் தெரியுமா? நீ மட்டும் என்னவா ரூம்ல இருந்தப்போ வாயே திறக்கல, மேடையில ஏறி மைக்க புடிச்ச உடனே வார்த்தைகளை நெருப்பால வீசின. பாரதியாரோட புதுமை பெண்ண நான் புஸ்தகத்துல தான் படிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உன்னோட பேச்சுல அதை நேர்லயே பாத்துட்டேன். பாத்தியா, நம்ம வேற வேற ஊர்ல இருந்து வந்து தங்கியிருந்தாலும் 10 நாள்ல எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆனா திடீர்னு இன்னைக்கு பிரியறத நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால உனக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் கொடுக்க போறேன். அதுல நீ கலந்துட்டு தான் ஊருக்கு போகணும். என்ன? நீ ரூம்ல போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை, நான் மேக்கப் கழிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே. ரசிக அழக ரசிக்கிறவன். நான் தேடி வந்தது ஒரு பச்சை கிளிய, ஆனா இங்க இருக்கிறது பஞ்சவர்ண கிளி. அதான் கதவை மூடிட்டேன். விளக்கு அணைச்சிடவா? சத்தம் போடாதம்மா. லக்ஷ்மி, 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 என்னாச்சு லக்ஷ்மி? சொல்லுமா, என்னாச்சு? சொல்லுமா லக்ஷ்மி. லக்ஷ்மி, உனக்கு கல்யாணம் ஆகி உன் பிரசவத்தையும் நானே பார்த்திருக்கேன். அதை நினைச்சு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ எதுக்காக ஆளணும்? நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்னு எனக்கு தெரியல கீதா. இத பாரு, அன்னைக்கு நீ சாக நினைச்சதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உனக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்கு, ஒரு குழந்தைக்கு தாயிங்கிற பெருமை கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது தாலி கட்டினவருக்கு நம் மனைவியும் இல்ல, இது அவரோட குழந்தையும் இல்ல. என்னடி சொல்ற? நான் கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த தாலி கொடிக்கும் அந்த தொப்புள் கொடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தகுதி இல்லாத எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்தாரு. இல்லாத இந்த பந்தத்துக்காக இருந்த சொந்தம் பந்தம் சொத்து சொகம் எல்லாத்தையும் எனக்காக விட்டுட்டு வந்தாரு. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு வேதனைகளை மட்டுமே கொடுக்கறேனா எதுக்காக உயிர் வாழணும்? நீயே வாழக்கூடாது. ஒரு உடம்புக்காக இன்னொரு உடம்பு வாடுறதுதான் குடும்பம் தாம்பத்தியம்னு சொல்றதை விட ஒரு மனசுக்காக இன்னொரு மனசு வாழ்றதுதான் உண்மையான குடும்பம். ஒரு கெட்டு போன பொண்ணுக்கு தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் செஞ்சுட்டு இருக்காரே உன் புருஷன், அவர் தெய்வம்மா. அந்த தெய்வத்துக்கு நீ பொண்டாட்டியா வாழலைனாலும் பரவாயில்ல, ஒரு பூசாரியாவது வாழ்ந்து போகலாம் இல்லையா? லட்சுமிக்கு எப்படி இருக்கு? விஜி, நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. லட்சுமி இங்கதான் இருக்கு. என் கழுத்துல தாலி கட்டினவரே இவர்தான். சீக்கிரம் போயா, நேராச்சு. அவர் இருக்காரோ இல்லையோ? இதை விட சீக்கிரம் போகணும்னா சைக்கிள் ரிக்ஷாக்கு முன்னால ஜங்கன்னு குதிச்சு ஓட வேண்டியதுதான். நம்ம வண்டி இவ்வளவுதான் வேகம் போகும். யோ, என்னையா உன்னோட பெரிய ரோதனையா போச்சு? அந்த செபஸ்டின் இருக்காரோ இல்லையோ? யாரையா ஜெபஸ்டின்? அந்த ஆள் இந்த ஜெர்மன்காரனா? ஜெர்மன்காரர் இல்லையா, சினிமாக்காரரையா. அவரை பாக்குறதுனா சினிமா உலகத்துல உள்ளவங்கள 10 அடி தள்ளி நின்னுதான் பாப்பாங்க. ஏன் அவர் வயிற்றுல என்ன கத்தியை கட்டிட்டு தான் நிப்பாரா? இல்லையா,
அவ்வளவு பெரிய மரியாதை உள்ள ஆளையா? ஓஹோ. இந்நேரம் அந்த செபஸ்டியனை பார்க்க வீட்டு வாசல்ல எத்தனை பேர் தவங்கட தெரியுமா? ஐயோ தொந்தரவு பண்ணாதீங்கய்யா. 8 மணிக்கு ரஜினிகாந்த் பார்க்கணும், 10 மணிக்கு விஜயகாந்த் பார்க்கணும், 11 மணிக்கு சத்யராஜ் பார்க்கணும், 12 மணிக்கு பிரபு பார்க்கணும், 14 மணிக்கு பார்த்திபனை பார்க்கணும், 15 மணிக்கு ராமராஜனை பார்க்கணும். யோ முடியவே முடியாதுயா. சிலுக்கு வீட்டுக்கு உடனடியா போயாகணும். இருக்குங்க. நான் இல்லாம அந்த அம்மா வெளியில போக முடியாதுயா. அப்படி என்ன பண்ணிட்டு வந்துட்டிய? வாயா, நான் கார் துடைக்கும் போது அந்த அம்மா கார் சாவி நான் எடுத்து வந்துட்டேன். இவ்வளவுதானா? இந்தாயா. வேணாங்க, அத நீங்களே வச்சுக்கங்க. ஏன் ரிக்ஷாவில நீங்க வந்ததுக்கு நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ரிச்சா இருக்க வேண்டிய இந்த கவுண்டர் சென்னைக்கு வந்து இன்னைக்கு ரிக்ஷா ஓட்டுறதுனா அது காரணம் என்ன? என்னைக்காச்சும் நாமளும் ஒரு நாளைக்கு சினிமாவில் கதையாசிரியர் ஆகிட மாட்டோமா, சினிமாவில் டைரக்டர் ஆகிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். என் ஆர்வத்தை நீங்க தான் பூர்த்தி பண்ணணும். அவர்கிட்ட கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க. அண்ணன் வந்துட்டாரு. எங்கேயோ வந்துட்டாரு. என்ன விட்டு நீ மட்டும் போறிய? கூட்டிட்டு போயா. வாயா. யாராவது தேடி வந்தா நான் சிங்கப்பூர் போயிட்டேன்னு சொல்லிடு. வணக்கங்க. அட நம்ம எண்ணெய் சட்டி மூஞ்சியா? இவன் எப்படி இங்க வந்து பெரிய ஆளானா? சரி, நம்ம பெரிய ஆளாகணும்னா நம்ம கடையில் இவன் டீ அடிச்சதெல்லாம் காட்டிக்கவே கூடாது. எப்படியாவது இவன் அமுக்கி நம்ம பெரிய ஆளாகணும். அட நம்ம டீ கடை முதலாளி இவன் நம்மளை அடிச்சு துரத்தணும்னாச்சே. இவன்ட்ட நம்ம யாருன்னு காமிச்சுக்க கூடாது. ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். நாளைக்கு உன்னை சத்யராஜ் விட்டு கூட்டி போறேன். அவர் உன்னை சந்திக்கணும்னு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் என்ன தொல்லை பண்ணக்கூடாது. ஓகே செட்டியா? என்ன சார்? அந்த இம்பாலக்கார என்னாச்சு? நம்ம கமல் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அம்பாலக்கார என்னாச்சு? அமலா கொண்டு போயிருக்காங்க. போயாட்டா? பிரபு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஜான்சன் பார்த்திபன் கொண்டு போயிருக்காங்க. ஓ மை. ஏங்க அவங்க கிட்ட எல்லாம் கார் இல்ல, உங்க கார் தான் எடுத்துட்டு போறாங்க. சென்டிமெண்டா என் காரத்தை கேட்பாங்க. நான் அவங்கள்ட்ட ஒண்ணும் பேச முடியாது. முடியாது, உங்களால பேச முடியாது. செட்டியாரே, சார், டாக்ஸி ஆட்டோ ஏதாவது இருந்தா கூட்டிட்டு வரீங்களா? ஐயோ எல்லாமே எனக்கு ஸ்ட்ரைக்குங்க. ஓ மை காட், நான் வெளியில போகணுமே, என்ன பண்றது? ஐயாவுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என் ரிக்ஷாவில் ஏறினீங்கன்னா கொண்டு போய் விட்டுறேன். ரிக்ஷாவிலையா? ஜனங்கள என்ன தப்பா நினைப்பாங்க. ஏன் ஜனம் கேட்ட அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்களா? நோ நோ, நான் சினிமாவுல பெரும்புள்ளி இல்லையா? ஆமா ஆமா, நீங்க பெரும்புள்ளியாச்சே. நீங்க என்ன பண்றீங்க? உங்க வீட்டுல போர்வை இருக்கா? இருக்க. அதை எடுத்து முகமூடி கொள்ளக்கார மாதிரி போத்தி ரிக்ஷாவில் உட்காந்துங்க. நான் யாரு கண்ணிலையும் படாம கொண்டு போய் விட்டுறேன். ஓகே, ரிக்ஷால ஏசி இருக்கா? ஏசி ஏசி ஏசி. இது ரிக்ஷா பூரா ஓட்ட ஓட்டியா ஏசி மாதிரி தாங்களே இருக்கும். ஆஹா. இத கையா நினைக்காம கரிக்கட்டையா நினைச்சு காலா நினைச்சு சொல்றேன். எப்படியாவது ரஜினிகாந்த் கிட்ட சொல்லி என் கதையை நீங்க கேட்க வச்சுட்டா போதும். ஓ, நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நான் ரிக்ஷா தாங்க ஓட்டிட்டு இருக்கேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? கவுண்டர். மிஸ்டர் கவுண்டர். கவுண்டர், நாளை காலையில நீங்க ரஜினிகாந்த பாக்குறீங்க, கதை சொல்றீங்க. ஓகே ஓகேங்க. இப்ப போலாமா? போலாங்க. பெரும்புள்ளி வர்றாரு சினிமாவுல. அடிச்சது கரெக்ட் தான். ஐயோ கரெக்டுங்க. நீங்க ஒரு பெரும்புள்ளி, நீங்க இருக்கிறீங்க மரியாதைக்காக விட்டாவன. ஐயோ வேணாங்க வேணாங்க. நீங்க நாளைக்கு என்ன ரஜினிகாந்த் கிட்ட கூட்டிட்டு போறீங்க. கூட்டிட்டு போய் கதை சொல்ல வைக்கிறேன். என்னடா அங்க ஐயா வேணாம். ரஜினிகாந்த் கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்ப வாங்க போலாம். செட்டியார கூட வாயா. செட்டியார் வேணுமா? ஐயோ வேணாம், போயா. ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. மனசுல என்ன நினைச்சே மழலையில் சொல்லிடையா, வருத்தம் இருந்தா மாறுகிற நேரமையா. மனசுல என்ன நினைச்சே மழலையில் சொல்லிடையா, வருத்தம் இருந்தா மாறுகிற நேரமையா. உன்னுடைய புன்னகையில் உறங்கும் வெண்ணிலவு, உன்னை பெற்ற புண்ணியத்தில் மயங்கும் பெண்ணில
வெண்ணிலவு மனசுல என்ன நினைச்சு மழலையில் சொல்லிடையா வருத்தம் இருந்தா மாறுகிற நேரமையா எதிர்பாராமல் தேடாமல் பாசமும் நேசமும் வாசலில் வந்தது மனசுல என்ன நினைச்சு மழலையில் சொல்லிடா வருத்தம் இருந்தா மாறுகிற நேரமடா மனசுல என்ன நினைச்சே மழலையில் சொல்லிடையா வருத்தம் இருந்தா மாறுகிற நேரமையா உன்னுடைய புன்னகையில் உறங்கும் வெண்ணிலவு உன்னை பெற்ற புண்ணியத்தில் மயங்கும் பெண்ணிலவு மனசுல என்ன நினைச்சே மழலையில் சொல்லிடடா வருத்தம் இருந்தா மாறுகிற நேரமடா ஆராரோ ஆரிரரோ ஆராரோ நீயா எதுக்காக இங்க வந்த? நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு பாக்குறதுக்காகவா? விஜய் ஒரு நிமிஷம். இப்ப நான் என்ன பத்தி பேசுறதுக்காக இங்க வரல, உங்களோட வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு லட்சுமி கெடுக்கப்பட்டவன்னு தெரிஞ்சும் அவளுக்கு வாழ்க்கையை கொடுத்து நீங்க தெய்வத்துக்கு சமம் ஆயிட்டீங்க. அவன் வாழ்க்கையில கௌரவத்தை கொடுத்த நீங்க அவளுக்கு ஒரு உண்மையான கணவனாவும் வாழணுங்கிறதா என்னோட ஆசை. அதை சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். நான் வேலை செய்யற இடத்துக்கு வந்து என் சொந்த வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களை காதலிச்சதுக்காக இது வரைக்கும் கல்யாணமே பண்ணாம வாழ்ந்துகிட்டு இருக்கேனே, அந்த ஒரு தகுதி தான் இருக்கு. அன்னைக்கு காலேஜ்ல அத்தனை பேர் முன்னால உங்களை அவமானப்படுத்தினதா உங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த விஜயோட நீ பேசினாலோ பேசினதை கேள்விப்பட்டாலோ அடுத்த நிமிஷம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். லட்சுமியை பொறுத்த வரைக்கும் உடம்பால கெட்டு போயிருந்தாலும் அவ மனசால உத்தமின்னு உங்களுக்கே தெரியும். அடுத்த தடவை நான் உங்களை பார்க்கும்போது உங்க முகத்துல சந்தோஷம் தெரியணும். இதுதான் என்னோட ஆசை. நான் வரேன். ஆமா, ஓகே. கீதா, வாலட்சுமி உட்காரு. பரவாயில்ல. ஏன் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்ப பிரச்சனை குழந்தைக்கு இல்ல, டாக்டருக்கு தான். இப்ப இந்த டாக்டர் என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். ஆமா, நீ ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல? அது அது என் தொழில இருக்கிற பக்தி இல்ல, காதல்ல நீ அடைஞ்ச தோல்வி.
நீ என்ன சொல்ற? விஜய் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ற. நீ விஜய காதலிக்கல, அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல, அவரை மறக்க முடியாம தானே இப்ப கல்யாணமே பண்ணிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்க? இல்ல 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 லட்சுமி, இது நீ உயிர் கொடுத்த குழந்தை. இந்த குழந்தை மேல சத்தியமா சொல்லு இல்லன்னு. சேர்ந்து வாழ முடியாத நாங்களே சேர்ந்து இருக்கோம். சேர்ந்து வாழ வேண்டிய நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கு சுமூகமான முடிவை நீ விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுதான். நிதானமா யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவோட என் வீட்டுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். கவுண்டரே, இதோ கூட்டமா நிக்கிறாங்களே, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீடு. இறங்கு. கமானியா கால் சிக்கிடுச்சுப்பா. தொட்டு கும்பிடுங்க. சாப்கரோ. என்ன சொல்றாரு? ஹிந்தி தெரியும்னு சொன்னீங்க. அந்த ஹிந்தி வேற இந்த ஹிந்தி வேற. ஓ, ஹிந்தியில 2 இருக்குன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய், யார பார்த்து நிப்பாட்ற இங்க பாத்தியா? எங்க முதலாளி ஆளா? குட் மார்னிங். ஜாவ். பாத்துக்கிட்டீங்களா? சத்யநாராயணன் வணக்கம். வணக்கம். அண்ணன் கொஞ்சம் பாக்கணும். பூஜையில இருக்காரு, உள்ள போயிருங்க, வந்துருவாரு. சரிண்ணே. இங்க பாருங்க, ரஜினி சார் எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லணும், புரியுதா? அப்படி சொல்லணும்னா உங்க கதையை ஓகே பண்ண மாட்டாரு. நான் போறேன், நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க. வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. ஷூட்டிங் போற நேரத்துல நான் உங்களை தொந்தரவு பண்றதா நினைச்சுக்கிறாதீங்க. உங்கள்ட்ட உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கேன். உயிர் பிச்சையா? என் கூட பிறந்த அண்ணன் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு. ஒரு நல்ல கதை ஆசிரியர். எங்க அவர் கதையை உங்கள்ட்ட சொல்ல முடியாம போயிருங்கிற பயத்துல அவருக்கு 4-5 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எப்படியாவது அவர் கதையை கேட்டு அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்க. கூப்பிடுங்க. அண்ணா வாங்க. வணக்கம். வாங்க. உங்களை பத்தி உங்க கூட பிறந்த தம்பி எல்லாம் சொன்னாங்க. கூட பிறந்த தம்பியா? ஆமா. உட்காருங்க. பாவம், உங்களுக்கு என்கிட்ட கதை சொல்ல முடியாம 4 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி உங்க தம்பி சொன்னாங்க. எனக்கு ஆமா. ஐ அம் டெல்லிங் ஸ்டோரி, வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர். எனக்கு தமிழ் தெரியும். தமிழ்ல கதை சொல்லலாமா? இந்தியாவிலேயே என் உலகத்திலேயே இதுவரைக்கும் யாருமே சொல்லி இருக்க முடியாத ஒரு புதுமையான கதை சார் இது. கதை சொல்லுங்க. ஏ சென்டர், பி சென்டர், இஜெட் சென்டர் வரைக்கும் ஓஹோன்னு ஓடக்கூடிய ஒரு கதை சார் இது. கதை சொல்லுங்க. கதை என்ன சார்? காரம், மனம், குணம், கடுகு, உளுந்தம்பருப்பு, சென்டிமெண்ட், இப்படி மசாலா கலந்த ஒரு கதை சார் இது. முதல்ல கதை சொல்லுங்க. நம்ம கதையை ஓபன் பண்ண உடனே அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பச்சை பசேலுங்கிற செடிகளும் கொடிகளும் ஆறுகளும் குளங்களும் குட்டைகளும் இருக்கு சார். அது லொகேஷனுங்க. அதான் லொகேஷனா? அந்த கிராமத்துல ஒரு பெரிய மிராஸ்தார். அந்த மிராஸ்தாருக்கு ஒரு பொண்ணு சார். அந்த பொண்ணுக்கு சுயவரம் நடத்துறார். சுயவரத்தை ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல நடத்துறார். 18 பட்டி மிராஸ்தார்களை வர வைக்கிறார். நடுவுல ஒரு ஏற்கலப்பி வைக்கிறார். அங்கதான் சார் கதையினுடைய நாட்டே இருக்கு. அந்த ஏற்கலப்பிய யார் எடுத்து வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தன் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்றார். 18 பட்டி மிராஸ்தாரும் வர்றாங்க. அந்த ஏற்கலப்பிய தூக்கவும் முடியல, அசைக்கவும் முடியல. முக்குறாங்க, முனுங்குறாங்க, குக்குறாங்க. நீங்க வர்றீங்க சார், 2 விரல்ல உங்க ஸ்டைல்ல அந்த ஏற்கலப்பை அப்படியே தூக்கி ஒரே அடியில பட்டுன்னு உடைக்கிறீங்க. தர. அப்ப மியூசிக் போடுறோம். நீங்க அந்த பொண்ணை பாக்குறீங்க, பொண்ணு உங்களை பாக்குது. அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அந்த இடத்துல சார் பெரிய லாக்கே போடுறேன். விதி சித்தி ரூபத்துல விளையாடிருச்சு. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டா 14 வருஷம் ஜெயிலுக்கு போகணும். இது ராமாயணமாச்சே. என்னது ராமாயணமா? ஆமா, வில்ல கலப்பை ஆகிட்டீங்க, வனவாசத்தை சிறவாசமா மாத்திட்டீங்க. அது கம்பர்னு ஒரு பெரியவர்கிட்ட கதையை சொன்னேன் சார். அந்த ஆள் கொண்டு போய் யாருக்கோ வித்துட்டாரு போல இருக்கு. அது கிடக்கு சார். இன்னும் எக்கச்சக்கமான கதை என்கிட்ட இருக்கு. இன்னொரு கதையை சொல்றேன் கேளுங்க சார். இது என்ன சார்? 5 விரல். இந்த 5 விரல எப்படி ஒற்றுமையா இருக்கும், அதே மாதிரி ஒரு ஊர்ல 5 அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறாங்க. அந்த மூத்தண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடாகுது. மூத்தண்ணன் கல்யாணம் பண்ணிட்டா பாக்கி 4 பேர் தனியா இருப்பாங்க. குடும்பத்துல குழப்பம் வந்துரும் இல்லையா? அங்கதான் சார் பெரிய டேர்னிங் பாயிண்டே வச்சிருக்கேன். 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது மகாபாரதம். இது டிவில வந்துருச்சே. டிவி வரைக்கும் வந்துருச்சா? பஞ்சபாண்டவரை 5 விரல் ஆகிட்டீங்க. அது வியாசர்னு ஒரு பெரியவர் என்கிட்ட இருந்தாரு. அவர்கிட்ட இந்த கதையை சொன்னேன். அவர் கொண்டு போய் டிவிக்கு வித்துட்டாரு போல இருக்கு. இதுக்கு தான் சார் பெரிய ஆளுங்கிட்டே நான் கதை சொல்றது இல்ல சார். இது வரைக்கும் யாருகிட்டையும் சொல்லாத ஒரு புதுமையான கதையை உங்ககிட்ட சொல்லட்டுமா? கொஞ்சம் இருங்க. நீங்க யாரு என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஊர்ல டீ கடை வச்சுட்டு நடத்திட்டு இருந்தீங்க. பெரிய கதாசிரியர் ஆகணும்னு சொல்லி மட்ராஸ்க்கு வந்திருக்கீங்க. நீங்க கதை சொல்ற விதத்தை பார்த்தா நீங்க நடிகன் ஆகலாம். நடிக்க முயற்சி பண்ணுங்க, முன்னுக்கு வருவீங்க. என்ன சாப்பிடுறீங்க?
இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? என்ன சாப்பிட்டீங்க? காஃபி, டீ? டீ காஃபி எல்லாம் வேணாம் சார். ஏதோ ஓவல் போன்விட்டா ஹார்லிக்ஸ் 2 ஓவல் கொண்டாப்பா. சுடி வாங்க சார். சரிங்கண்ணே. வணக்கம். ஒரு நல்ல முடிவோடு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு நல்ல முடிவோட தான் வந்திருக்கேன். நீ சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறதா முடிவு பண்ணிட்டேன். அதுல ஒரு சின்ன மாறுதல். மாப்பிள்ளை விஜய் இல்ல. அப்போ அவர் எனக்கு தாலி கட்டினதுனால உனக்கு புருஷனார தகுதி அவருக்கு இல்லைன்னு முடிவே பண்ணிட்டியா? நீ அவரோட உண்மையா குடும்பம் நடத்திருந்தா கூட உனக்கு சக்களத்தியா வந்தாலும் பரவாயில்லன்னு நான் சந்தோஷமா அவரை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். ஆனா தாலி கட்டியும் தள்ளி தள்ளி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, அதனாலதான் சொல்றேன். நீயும் விஜயும் உண்மையான புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழணுங்கிறதா என்னோட ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றிட்டு என்னோட கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த என்னோட கல்யாண பத்திரிக்கை. இவனையா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? இந்த பாவி தாண்டி என்ன கெடுத்தவன். இவன் என் வாழ்க்கையை அழிச்சுவன். இவனை நம்பாத, இவனை கல்யாணம் பண்ணிக்காத. இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது, 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 நடக்காது. ஏன் நடக்காது? உனக்கு என்னாச்சு கீதா? யூ ராஸ்கல், நீ ஒரு பொம்பளை பொறுக்கி. பெங்களூர் கல்ச்சரல் ப்ரோக்ராம்ல என் ஃப்ரெண்ட் கெடுத்தது நீதான். அது உனக்கு தெரிஞ்சு போச்சா? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தத்தப்ப சாவகாசமா சொல்லலாம்னு நினைச்சேன். நீ முந்திக்கிட்ட. என்ன திரும்பிக்கிட்ட? ஆமா, அப்புறம் நானா கெடுத்த. அதுக்கு என்னன்ற? அங்க நடந்தது என்ன தெரியுமா? நான் ஏகபத்தினி விரதம்மா. உன்னதான் கெடுக்கலான்னு வந்தேன். நீ மிஸ் ஆயிட்ட. அங்க அடிச்சது பாரு அவளுக்கு மச்சம். ஊர்ல இருந்து புறப்பட்டு வாடா, பொண்ணை கட்டி கொடுக்கலன்னு சொன்னவங்க அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடென்ட்ல மண்டைய போட்டாங்க. நீ என்ன பண்ண? ஓ லவர் உனக்கு கிடைக்கணுன்றதுக்காக என்ன வச்சு டிராமா பண்ண. என்ன பார்த்தா உனக்கு இரிச்ச வாய மாதிரி இருக்கா என்ன? ஆமா கீதா, யாரோ ஒருத்தைய கெடுத்ததுக்காக இந்த குதிக்கிறிய. இப்ப உன்னையே கெடுக்க போறேன். என்ன பண்ண போற? அது நடக்காது. அதுக்கு வேற ஆளை பாரு. எவ ஒத்துக்கிறா? நீ அடம் பிடிக்கல. ஒழுங்கா கல்யாணம் பண்ணி ஹீரோ ஆகலாம்னு நினைச்சேன். விட மாட்டீங்களடி. வில்லனா தான் இருக்கணும்ன்றீங்க. சரி, மாட்டேன். இது ஓ இடம். தொட்டா கத்தி ஊரை கூட்டுவ. நம்ம இடத்துக்கு போயிடலாம். எப்படி? டேய் அண்ணிடா, பார்த்து பத்திரமா கூட்டுவாங்க. சரி. கத்திரி இனிமே இது கத்து.
அவனை பார்த்துக்குங்க. நான் இவளோட சாந்தி முகூர்த்தத்துக்கு போறேன். அவன் கதையை முடிச்சிட்டு அங்க வந்து சேருங்க. மதன காமராஜர் கதை தெரியுமா உனக்கு? அவன் வீட்டு கட்டில் 400 கதை சொல்லுமா. ஆனா இந்த கட்டில் இருக்க 4000 கதை சொல்லும். என்ன அம்புலி மாமா கதை நினைச்சியா? இந்த மன்மதராஜ கதைடி. என்ன எழுந்துட்ட? நல்ல மூட்ல இருக்க. என்ன கொலகாரன் ஆக்கிடாத.
லட்சுமி வேண்டாங்க, வேண்டாம். உங்களை ஒரு தியாகியா பார்த்த, ஒரு தெய்வமா பார்த்த, ஒரு கொலைகாரனா பார்க்க நான் விரும்பல. கலங்கப்பட்ட நான் உங்களுக்கு மனைவியான தப்பான குழந்தைக்கு உங்களை தகப்பனாக்குன. அப்பெல்லாம் மன்னிச்சே பழக்கப்பட்ட நீங்க இப்ப இவனை தண்டிச்சு எதுக்கு கலங்கப்படணும்? உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், வேண்டாங்க, வேண்டாங்க. லட்சுமி இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில அர்த்தம் இல்லை. ஆனா இப்போ என் சாவல ஒரு நிறைவு இருக்கு. ஏன்னா என்ன கெடுத்தவன நானே அழிச்ச சந்தோஷம். ஒரு நல்லவரை கொலைகாரனா ஆக விடாம தடுத்த திருப்தி. ரெண்டு நல்ல உள்ளங்கள் லட்சுமி, நிம்மதி. லட்சுமி